ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ வந்து டேகிக்கான மினி எஃப்எஃப் பார்ட் 4 நம்ம அப்படியே போன பாட்டுல அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். போன பாட்டுல சுகாவோட வீட்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. அப்படியே நடந்தே தான் வராரு. அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு சொன்னா, சுகாவை நம்ம இவ்வளவு கிட்ட பார்த்துருக்கோம். ரொம்ப ஹாப்பி. ஆனா சுகாக்கு என்ன மாதிரி ஊனமுற்றவங்களை பிடிக்காதா? கூட பிறந்த தம்பியே பிடிக்காதுன்னு சொல்றாரு. அவர்கிட்டயே பேச மாட்டாரு. நம்மளெல்லாம் என்ன டயாங் நீ யாருன்னே ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியாது. நீ எழுதுற லெட்டர் அவர்கிட்ட போய் சேருதா என்னன்னு கூட தெரியல. நீ என்ன இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? ஆனா அவரை என் மனசுல என்னுடைய ஹஸ்பண்டா நான் நினைச்சிட்டேன். என்னால மாத்த முடியலையே. மனசு கஷ்டமா இருக்கு. அவரு இந்த மாதிரியா? ஆனா அப்படி தெரியல. அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே வரும்போது இப்போ ஒரு கார் வந்து சடனா அப்படியே டயாங் முன்னாடி வந்து நிற்குது. டயாங் அப்படியே பயந்துட்டாரு. அப்படின்ட்டு அப்படியே டைட்டா கண்ணை அப்படியே மூடிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த கார் உள்ள ஏய் என்னாச்சு ஏன் சடன் பிரேக் போட்டேன் சார் எவனோ பாருங்க சார் சாவுகிறாக்கி முன்னாடி காருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். சாவுன்னா எங்கன்னா போய் சாவுனால ஏய் சும்மா ஏன் திட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாரு. அதான் அங்க டயம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி அவருக்கு அப்படியே பயமா இருக்கும் இல்லையா? அப்படியே அதே இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. பாருங்க சார் இன்னமும் அதே இடத்துல தான் நிற்கிறான். ஏன் சார் இவனை கொலை பண்ணிட்டு நான் போய் ஜெயிலில் உட்காந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளை யார் சோறு போடுறது? ஏய் பலபலன்னு பேசாத சார். உங்களுக்கு வேற ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும். இரு வரேன் சார். எங்க போறீங்க? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இறங்கி அப்படியே டயம் கிட்ட போறாரு. டயம் கிட்ட கிட்ட போக போக டயானோட பேசு இன்னும் அவருக்கு நல்லா கிளியரா தெரியுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே சொடக்கு போட்டு கூப்பிடுறாரு. அப்படியே லைட்டா ஐஸ் ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. அதான் அவங்க ஒருத்தர் நிக்கிறாரு. இங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்ற? கார் வருதுல, கண்ணு தெரியல உனக்கு? கண்ணு தெரியுமா? அப்படி சொல்லி தலையாட்டுறது. கண்ணு தெரியும்னு சொல்ற, காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். நீ சாகுறதா இருந்தா வேற எங்கன்னா போய் சாகலாம்ல. நாங்களும் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மாவா இருக்கிறோம்? உன்னை கொலை பண்ணிட்டு நாங்க போய் போட்டு கேச நாங்க இருக்கு. என்ன ஆங்குற? என்ன எதுனா பேசு. அவன்கிட்ட ஏன் சார் பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். கார்ல வராங்களோ முன்னாடி வந்து நிக்க வேண்டியது. எதுனா லவ் ஃபெயிலியரா இருக்கும், இல்ல வந்து சாக வேண்டியது. அதுக்கு வந்து நம்ம உயிரை போட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. எனக்கு இப்பதான் புரியுது. அவர் அப்படியே பாக்குறாரு. இல்லங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. என்ன இல்ல? என்னடா இவ்வளவு பேசுறோங்க சார், என்னடா வாயை திறக்கிறாங்க பாருங்க. அப்போ அவர் வந்து காதை பிடிச்சிட்டு சாரிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. என்னடா அவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? சாரி தெரியாம வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த சைன் லாங்குவேஜ்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு. சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு. என்னடா ஆச்சு அவனுக்கு? சார் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு காது கேட்கல, இல்ல வாய் பேச முடியாதோ? வாய் பேச முடியாதா? ஆனா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஊன்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க. ஆமா சார். ஒருவேளை வாய் மட்டும் பேச தெரியல போல இருக்கு, காது கேட்கும் போல இருக்கு. என்ன சொல்ற சார்? சார் பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா பாருங்களேன் கடவுள் அவனுக்கு எப்படி குறையிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்லும் போதே அந்த பர்சன் அப்படியே அங்கேதான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண்ணெல்லாம் டியர்ஸ் வந்திருக்கும்ல, ஏன்னா இவர் டிரைவர் பேசுனதுல அதெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு இப்போ வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் போறதே தான் இந்த பர்சன் வந்து பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா அவங்க அம்மா மடியில படுத்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சு உனக்கு? என்ன எதுக்கு அப்படி அழுவுற? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறது. எதுனா சொன்னாதானே அம்மாவுக்கு தெரியும். இந்தா எழுதி காட்டு. எழுதி காட்டு. அப்போ வந்து எழுதுறாரு. இல்ல இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இன் பர்சன் பார்த்தேன். சூபினை பத்தி எழுதுறாரு. அவங்க வீட்டுல எனக்கு டியூஷன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். லேட் ஆயிடுச்சு. வர்றப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டயா எதுனா கால் டாக்ஸி எதுனா புக் பண்ணி வந்திருக்கலாம்ல? நீ எப்பவுமே ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு பஸ்ல வருவியா, அதுல வந்திருக்கலாம்ல? ஏன் அவ்வளவு தூரம் நடந்து வந்த நீ? சரி உனக்கு ஓகேவா அவங்க போய் டியூஷன் எடுக்கிறதுல? உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லி தலையாட்டுறது. சரி உனக்கு பிடிச்சா போ, பிடிக்கலன்னா போக வேணாம். போதுமா? நீ இந்த டீச்சர் வேலைக்கு போறதே போதும். வேற எதுவும் உனக்கு வேணாம். டியூஷன்னா உனக்கு பிடிச்சா மட்டும் போனா போதும், இல்லைன்னா வேணாம். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்றாரு. சரி உனக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹேங்கோட சீட்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு உனக்கு எதுனா நான் சூடா மில்க் எதுனா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க.
இத அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, அங்க கிச்சன்ல போட்டு என்னமோ கிண்டிட்டு இருக்காரு. இங்க கைய கட்டிக்கிட்டு ஜிம்மின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்படி பார்க்குற? சார், நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. சொன்னா கேளு. சார், உன் வீட்டுக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? அப்போ என்னை வீட்டுக்கு போன்னு நீ சொல்ற மூஞ்சில அடிச்ச மாரி. சார், நான் அப்படி சொல்லல சார். டைம் பாருங்க சார். 8:00 மேல ஆகுது. நீங்க வீட்டுக்கு போகலன்னு சொன்னா, அப்புறம் நன்றி சார். சுபா சார்லாம் கோச்சுக்க போறாங்க. அப்ப என்ன? அவங்களாம் ஒண்ணும் கோச்சுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லும்போதே இப்ப அவருடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. ம். சொன்னேன்ல, கண்டிப்பா அவங்களா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சுட்டே இருக்காரு. ம். சொல்லுமா, எங்கடா இருக்க? மார்னிங் போங்கடா. உனக்கு மத்தியானமும் நான் சாப்பாடு செஞ்சு வச்சேன். இப்போ நைட்டுக்கும் வரலன்னா எனக்கு என்ன அர்த்தம்? உனக்கே 2 டேஸ் தான் லீவு. நீ இந்த ஒர்க் பிஸில நீ வீட்டுக்கே சரியா வர மாட்ற. 2 டேஸ் லீவுன்னு சொன்ன. இப்ப எங்க போயிருக்க? அம்மா, எனக்கு அங்க இருக்க பிடிக்கலம்மா. உனக்கே தெரியும்ல. சரிடா, அதுக்கு நீ அவகிட்டயே உன்னை உட்காந்து பேச சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு ஒன்னும் பிடிக்கல. அம்மா இல்ல. அம்மா உன்னைய மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதும்மா. ஆனா நீ எப்படிதான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றியோ எனக்கு சத்தியமா தெரியல. உன்னை பார்க்கும்போதும், அதுவும் அந்த பாட்டியும் அவனையும் ஒண்ணா பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ கோவம் வருது. ஏன்னா என் லிமிட்ட மீறி எதனா பேசி விட்டுருவோம்னு தோணுது. ஏய், ஏன்டா அவ்வளவு கோவப்படுற? வாடா வீட்டுக்கு. நீ இல்லாம அம்மாக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓ, சரி வரேன். சரி, உன்னை எதுவும் பேசுச்சா நிசாரா? அவ எதுவுமே பேசலடா. அவ அந்த மாதிரி இல்லடா. ஆனா அந்த பாட்டி கூட தானே இருக்கா. கண்டிப்பா அவளோட இந்த பாட்டியோட புத்தி அவளுக்கும் வரும். நீ கோவப்படாத. நீ வருவியா வர மாட்டியா? ஆமா, இந்த கோவம் மட்டும் என்கிட்ட மட்டும் காட்டு. சரியா? உன் மாமியார்ட்ட எல்லாம் காட்டாத. இப்ப நான் சண்டை போடுற மூட்ல நான் இல்லடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு ஸ்கூல் போனாள். ஆமால்ல அப்படி சொல்லிட்டு அங்க அவ அங்க அவரு ரேமன் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கமா வந்துடுறாரு. இப்ப போய் ஜிமின் அடி எட்டி பாக்குறாரு. பார்த்தா அது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சுட்டு அது வந்து அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம்மா, சுபி ஸ்கூல் போனாங்க. டேய், சுபின் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. நீயும் சுபா மாதிரி சுபினை அவாய்ட் பண்றியா? ச்சே, அப்படிலாம் இல்லைம்மா. நாங்கன்னு வந்ததுக்கு வேற காரணம். சுபின் ஸ்கூல் போனாலே எப்படி இருந்துச்சு? அது வந்து நீ ஏன் நேர்ல கேள? அம்மா சொல்லுமா. ஏதோ சொல்ல வந்தல சொல்லு. அதுவா? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன்டா. ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி டேங் வந்தது. டேங் கூட அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணது. எல்லாத்தையுமே சொல்றாங்க. நிஜமாவா? அவனுக்கும் வாய் பேச வராதா? ஆமாடா. அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான் தெரியுமா? ஆனா கடவுள் அவனுக்கு பேச அந்த இதே இருக்கு. ஆனா ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா அவனுக்கு காது கேட்கும். நிஜமாவா? ஆனா அதே மாரி நம்ம சுபினுக்கும் இருந்தா நல்லா இருக்கும்ல. அம்மா, ம். சொல்லு சங்கு. அம்மா, எதுக்கு? எதுக்கு அழுவுறீங்க? அழுவாதீங்க ப்ளீஸ். சரி, சரி, அத விடுங்க. இப்போ சுபின் ஹாப்பியா தானே இருக்கான். ரொம்ப ஹாப்பியா இருக்கான்டா. ஆனா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமா, இன்னமும் அவன் ரூம்ல லைட் எரிஞ்சுட்டு தான் இருக்கு. நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு வரேன். தூங்குறேன்னு சொல்லி தலைய ஆட்டுறான். எனக்கு தெரிஞ்சு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா? சரி, இன்னொரு 1/2 அன் ஹவர்ல நான் வீட்ல இருப்பேன். ஓகேவா? அப்படி சொல்லி அவரு போலாம்னு சொல்லி கிளம்புறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி திடீர்னு கூப்பிடுறாரு. ஏன்னா, அ இது ஒத்தையால என்னால சாப்பிட முடியாது சார். ஓ! இல்ல, அம்மா வீட்ல இருந்து கால் பண்ணாங்க. இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க. வீட்டுக்கு போக பிடிக்கல அப்படி இப்படின்ட்டு. சரி, நீங்க போங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இவ்வளதையும் என்னால சாப்பிட முடியாது. சாப்பிட போறீங்களா? அப்படின்னு சொல்லி ஜிம்மி கொண்டாந்து அப்படியே டைனிங் டேபிள்ல வைக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பிடுறாரு. அவருக்கு அப்படியே புரை ஏறிடுது. இப்போ ஜிம்மின் வேகமா வாட்டர் எடுத்துட்டு வந்து குடுத்து தலையில போய் தட்டுறாரு. தேங்க் யூ அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு, சார், உங்கள யாரோ ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, என் தம்பி. ஒரு விஷயம் தெரியுமா? சுபின் இன்னைக்கு ஸ்கூல் போனான். சார் சொல்றீங்க? நிஜமாவா? சுபின் சார் ஸ்கூல் போனாங்களா? ஆமா. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணானாம். அவன் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீ நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. சரி, ஓகே, பாய் அப்படின்னு சொல்லி இப்போ டைட்டா ஜிமின் ஹக் பண்ணிட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆனா இந்த ஹக் ஜிமின்க்கு வேற மாதிரி ஃபீலா இருக்கு. அப்படியே நின்று ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்க இந்த மாதிரி ஜிமின் பார்த்ததே கிடையாது. ஒரு கேரிங், ரெண்டாவது சூபின் மேல இவ்வளோ ஒரு பாசமா இருக்கிறாரு. இப்படி இப்படி சூபின்காக இவ்வளவு நேரம் போக மாட்டேன்னு சொன்னாரு. சூபின்காக போறாரு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இதை அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா சூபினோட ரூம்ல தான் சுபின் அப்படியே அந்த விண்டோலயே நின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. உள்ள ஒரு கார் வருது. பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆனா அடுத்த செகண்டே ஃபேஸ் மாறிடுது. ஒரு ரூம் போய் அப்படியே ஒரு ஓரமா அவர் மீச ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது.
அவருடைய ஃபேஸ அப்படியே கீழ குனிஞ்ச மாரி அப்படியே மறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. முன்னாடி போய் ஜங்குக் அப்படியே நீல் டவுன் போட்ட மாதிரி, "சாரி" அப்படி சொல்லி இப்ப அவர தட்டி கூப்ட்டு, அவர் காதுல அப்படியே கை வச்சுட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சுபின் பார்க்கவே இல்ல. அந்த பக்கமா திரும்பிக்கிட்டாரு. இப்போ சுபினோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாரி புடிச்சு, அவர பார்க்குற மாரி இருக்கிறாரு. பார்க்க மாட்டேங்கிற மாரி சுபின் அந்த பக்கமா திருப்பிக்கிறாரு. "சாரி" "சாரி, சாரி என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? ஆ உனக்கு நீ என்னை மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு?" "சாரி, சாரிடா, மன்னிச்சிடுடா. ஆனா ஒரு வேலை விஷயமா வெளிய போயிருந்தேன். இல்ல உனக்கு 2 டேஸ் லீவ்" அப்படிங்கிற மாரி சைன் லாங்குவேஜ் அம்மா சொல்லிட்டாளா? ஐயோ! அந்த அம்மா இருக்கிறாளே! அது அது உனக்கு தெரியும்ல ஜாரா வந்திருக்கா. எனக்கு கண்ணாக்கு ஜாராவ பார்த்தாலே பிடிக்காதுல்ல. அதனால நான் வெளிய போயிட்டேன். ஆனா எனக்கும் தான் அவள பிடிக்காது. நான் எங்க போறது? ம். அப்படி சொல்லிட்டு பப்பி டைட்டா ஹக் பண்ணிட்டு, சாரிடா, அண்ணா மன்னிச்சிடுடா. இப்போ ஒரு ஞாபகத்துல வெளிய போயிட்டேன்டா. சாரி. சரி, சரி அத விடு. அண்ணாவ மன்னிச்சிட்டேன்ல. ம். அப்படின்னு சொல்லி அவரு ஒரு மாரி பண்றாரு. சரி அண்ணாவ மன்னிச்சிடுடி. இன்னைக்கு ஸ்கூல் போனியே எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? உடனே அவரு செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கா? அப்புறம் ஒரு பெர்சன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, இப்ப என்ன பண்றாரு, அந்த இத எடுத்து வேகமா எழுதுறாரு. ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே, ஒரு டைம் வீட்டுக்கு வந்தது, போனது எல்லாத்தையும் எழுதுறாரு. அத எடுத்து படிச்சு பார்த்துட்டு, "நிஜமாவா? உனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அவங்க எனக்கு டீச்சரா வந்ததுக்கு நான் காட் குடுத்த கிஃப்ட்ன்னு நினைச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியா வந்து அங்க அந்த மாரி சுபின் ஹாப்பியா ஹாப்பியா இருக்கிறத யாக்கூப் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது பார்த்துட்டே அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. யாருன்னு தெரியல. ஆனா உன் லைஃப்ல ஏஞ்சலா வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாரி நீ ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்லடா. வீட்ல தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். ஒரு நாள் கூட உன்னை இந்த அளவுக்கு ஹாப்பியா நாங்க வச்சுக்கிட்டதே கிடையாது. ஆனா அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நாளைக்கு வருவாங்களா? அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. வருவாங்க. ஆனா ஆஃப்டர்நூனுக்கு மேல. ஸ்கூல்ல ஸ்கூல்ல இருப்பாங்க. சரி நாளைக்கு அண்ணனே வந்து உன்ன ட்ராப் பண்றேன். வேணாம், வேணாம். ஸ்கூல்ல நீ வந்தேன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆமால்ல. சரி ஓகே. என்னைய நான் ஹைட் பண்ணிட்டு வந்தா, ஃபுல்லா ஃபேஸ்லாம் மாஸ்க் போட்டு, கேப் போட்டு, ஃபுல்லா கவர் டவுன் தான். ஆ கொள்ளைக்காரவங்கன்னு நெனைப்பாங்க. அப்படி சொல்லி அது எழுதுறாங்க. ஆனா உனக்கு ரொம்ப குசும்புடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கிறாரு. நீயும் நானும் ஒண்ணா தூங்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே. நீயும் நானும் ஒண்ணா தூங்கலாம் வா. அப்படி சொல்லி 2 பேருமே அப்படியே போய் அவங்க பெட்ல படுத்து அவர் வந்து என்னென்னமோ கதை சொல்றாரு டயாங்க பத்தி. ஜங்குக்கும் அத பார்த்துட்டு அப்படியே சுபின் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஸ்மைல் வருது. இப்படியே இத கட் பண்ணிட்டு நம்ம சுகாவோட ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா, சுகா சுகா இப்ப அந்த லெட்டர அவர் முன்னாடி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. உங்கள் மனைவி பி அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அத அப்படியே டச் பண்றாரு. டேய் இத்தன நாளா எனக்கு ஒரே கன்ஃப்யூஸா இருந்துச்சு. இப்போ நானும் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோனே ரொம்ப ஹாப்பியா ஃபீலா இருக்கு. ஆனா அந்த 6 மந்த்க்குள்ள உன்னை கண்டுபிடிச்சிடுவேனா? என்ன ஆகும்? உன்னை பார்த்துடுவேனா? இல்ல இல்ல இந்த மாரி யாருனா பிராங்க் பண்ற மாரி நீ என்கிட்ட பண்றியா? அந்த மாரிலாம் இருக்காதுல்ல. உண்மையிலேயே நீ என்ன லவ் பண்றல. ஆனா உன்னுடைய இந்த வரிகள்லாம் அப்படியே உயிர் உள்ளதா இருக்குடா. அப்படியே நீ அதுல வாழ்ற மாதிரி இருக்கு. அதனால தான்டா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனா இது பிராங்கா இருந்துச்சுன்னா சத்தியமா என்னால தாங்க முடியாது. அப்புறம் பத்தாதுன்னு இது சாரா. ஐயோ! எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ மட்டும் என் பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கா. உன் ஃபேஸ் பார்க்கணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா இப்போ எனக்கு நிறைய கம்ஃபர்ட் வேணும். என்னை நீ ஹக் பண்ணிட்டு என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுதுடா. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்னன்னா, நீ எனக்கு படைப்பியா? இல்ல இது பிராங்கா? இல்ல உண்மையிலேயே நீ என்ன லவ் பண்றியா? இதுக்கு மேல சாரா, மேரேஜ் ஐயோ! சத்தியமா என்னால முடியலடி. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அப்படி சொல்லி அந்த லெட்டரையே அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டே இருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு அவர யாரோ அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்க மாதிரி இருக்கு. நல்லாவே ஃபீல் ஆகுது. தூக்கத்துல ட்ரீம்ல அவர யாரோ நல்லா டைட்டா அப்படியே ஹக் பண்றாங்க. அவருடைய ஹேர் எல்லாம் ஒரு மாரி கோதி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ண மூடிட்டே இருக்கிறாரு. "நீ யாரு? ஒரு மனைவி" அப்படின்னு சொல்றாங்க. என்ன? நிஜமாவா? நிஜமா நீ வந்துட்டியா? நான் கூப்பிட்டேன்னா நீ வந்தியா? ஆமா. நீ கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா? அப்படி சொல்லி நல்லா அவங்க பேசுற மாதிரியே ஃபீல் ஆகுது சுகாக்கு.
சுகா என்ன பண்றாரு, அப்படியே எப்படி படுத்திருக்காங்கன்னு சொன்னா, இப்போ சுகா அவருடைய ஃபேஸ் எடுத்துட்டு போய் இப்போ அந்த பர்சனோட நெக்கு கிட்ட வச்சு அந்த மாதிரி ஹக் பண்ணிருக்காங்க. அவருடைய ஃபேஸ் சுகாவோட ஹெட்டுக்கு மேல இருக்கு. அவரு அப்படியே நிமிரலான்னு போறாரு. என்ன பண்றீங்க? இல்ல ஒரே ஒரு வாட்டி நீ எப்படி இருக்கன்னு பாத்துக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஃபேஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய கம்ஃபர்ட் மட்டும் போதும் நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்போ பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் 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 ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறேன்டி. எப்படி இருக்கன்ட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லி அப்படியே கெஞ்சிட்டே இருக்காரு. ம்ஹும். நீ கூப்பிட்டனால தான் நான் வந்தேன். நீங்க தான் சொன்னீங்க என்னுடைய கம்ஃபர்ட் வேணும்னு. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். இப்போ நீங்க என்னுடைய ஃபேஸ் பார்க்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். இல்ல 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 ப்ளீஸ் எனக்கு உங்களுடைய கம்ஃபர்ட் வேணும் அப்படி சொல்லி அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. ஆனா ஒரு மனசுல ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி உங்களுடைய ஃபேஸ் பார்த்துக்கிறேங்க. நீ மட்டும் என்னை பார்க்கறல, நான் மட்டும் உன்னை பார்க்க கூடாதா? பார்க்கணும்னு கேட்டா போயிடுவேன்னு சொல்லி என்னையும் மிரட்டுறேன். தெரியுமா எனக்கு எவ்வளவு பெரிய சிங்கர்ன்ட்டு? நான் இவ்வளவு ஆட்டிடியூடா இருப்பேன் தெரியுமா இல்லையா? ஆனா உன்கிட்ட இந்த மாதிரி என்னையும் உன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. எப்படியும் இது நிஜமா ஆகும்ல ஒரு நாளைக்கு. இன்னைக்கு இருக்குடா, இன்னைக்கு தெரியும் இந்த சுபா பத்தி உனக்கு. என்னையே இப்படி சுத்த வைக்கிறல, இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா இல்லையா பாரு. ஓ, பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா சிவா? அப்படின்னு சொல்லி அவர் பேசுற மாதிரி இருக்கு. என்னது நம்ம மனசுல பேசுறதா அவனுக்கு கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீங்க மனசுல பேசல, வாயை திறந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏன் நீங்க என் கண்ட்ரோல் இருக்கக்கூடாதா? நான் உங்களை என் கண்ட்ரோல் வச்சிருக்க கூடாதா? நீ மட்டும்தான் என்னை உன் கண்ட்ரோல் வச்சிருக்க முடியும். இது யாராலையும் வச்சிருக்க முடியாது. தெரியுமா? நிஜமாவா? அப்படியே சொல்லி இப்ப அப்படியே அவர் அப்படியே டக்குன்னு நிமிர்றாரு. நிமிர்ந்த உடனே அந்த ஃபேஸ் லைட்டா தான் தெரியுது சிவாக்கு. அப்படியே மறைஞ்சிடாரு. டேய் நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறாரு தூக்கத்துல இருந்து. பார்த்தா அந்த ட்ரீம்ல தான் இதெல்லாம் நடக்கும். ட்ரீமா இதெல்லாம்? ஐயோ, ட்ரீம்ல கூட உன் ஃபேஸ என்னால பார்க்க முடியாதா? ஆனா அவனுடைய அந்த லிப்ஸ் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பிங்கா இருந்துச்சு. லைட்டா ஒரு ஸ்மைல். அந்த லிப்ஸ் அப்படி சொல்லி அவரு அப்படியே அந்த பெட்லயே அப்படியே சாஞ்ச மாதிரி கண்ணை மூடுறாரு. அந்த லிப்ஸ் மட்டும் அவரு நல்லா நோட் பண்ணியிருப்பாரு. அந்த லிப்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பக்கம் தயான் அப்படியே ஒரு பில்லோ அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சிவாவோட அந்த நினைப்பிலே மெமரிஸ்லயே அவருடைய சாங்கை கேட்டபடி எப்பவுமே அவருக்கு அதான் வேலை. மனசுல சுகாவை நினைச்சிட்டு காதுல அவர் பாடுற பாட்டை கேட்டுட்டு தூங்குறது தான் அவருக்கு. இப்போ அவங்க அம்மா வந்து இதை எப்ப பார்த்தாலும் காதுல மாட்டிக்கிட்டு இது என்னதான் பாட்டு இது? நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்ட்டு அதை எடுத்து அவங்க அம்மா வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போட்டு விட்டு போயிடுறாங்க. இப்போ தயாங்கோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்மைல் தான் இப்போ அவங்க சிவாக்கு அந்த ஸ்மைல் மட்டும் நல்லா பதிஞ்சிருக்கு மனசுல. அது மட்டும் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாலில் எப்பவும் போல ஜாரா பாட்டி 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜின் எப்பவும் போல கிச்சன்ல இருக்காங்க. ஹரம் அப்பதான் ஜாகிங் போயிட்டு வராரு. இப்போ சூபின் ஸ்கூல் கிளம்பி வராரு. வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஜங்குக்கும் வராரு. ஃபுல்லா அவர் வந்து மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு கேப் போட்டு ஃபுல்லா ட்ரெஸ் கவர்டு ஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கு. என்னடா எங்க போற அப்படின்ட்டு ஆரம் கேக்குறாரு. அதுவா நான் சூபின் ஸ்கூல் வரைக்கும் நான் ட்ராப் பண்ண போறேன். வேணாம், நான் அங்க இருக்க வச்சுக்கிட்டு பேசியிருக்கேன், நம்ம யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமாப்பா அதனாலதான் ஃபுல் கவர்ல போறேன். இருந்தாலும் யாருக்குன்னா டவுட் வந்துருச்சுன்னா? ஆமாடா, யாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இவனுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா பேப்பர்ல எழுதி கிழிப்பானுங்க. பாட்டி வாயை மூட்டு உட்காந்துரு, அப்படிதான் நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்றாரு. அங்க வேற என்னடா, நான் சொல்றது என்ன பொய்யா? நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய சிங்கர், உங்க அப்பா ஒரு சிங்கர். ஆனா கடைசியா பெத்து வச்சிருக்க பிள்ளைய பாரு எப்படி இருக்கும் அப்படியே கையை காட்டி பேசுறாங்க. சூபின் நோட் பண்றாரு. சூபினை அப்படியே சைடா ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு பாட்டி லிமிட்டா இருந்துக்க. சூபின் எதிரம் பேசுறவங்கள வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். டேய் என்னடா பாட்டின் மரியாதைடா. அப்பா நீ பேச வேண்டியதை நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு கோவமே வராதா? அங்க திரும்பி பாரு, உன்னை நம்பி தானே வந்தாங்க. நீ நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தானே அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களால தாங்கவே முடியல சூபினை பத்தி பேசுறது. உன் கிட்ட பிள்ளைய அவங்க கண்ணு முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க? ஏப்பா ஒன்னும் கோவம் வரல, அவங்க படுற கஷ்டம் உனக்கு தெரியல அப்படி சொல்லி சி நீங்களா அப்படி சொல்லி சூபினோட கையை பிடிச்சு
அப்படியே ஜங்குக் அப்படியே கார்ல வந்து கூட்டு போறாரு. இப்ப மேல நின்னு இதெல்லாம் சுபா வந்து கேட்டுட்டே இருப்பாரு. பாருங்க அவனுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு. பாட்டி உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி மேல வந்து சிவா கத்துறாரு. டேய் உனக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். இத பாரு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? அவனை பத்தி தேவையில்லாத பேச்சு பேசாம தான் உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என்னடா நீ ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணி கிடையாது. நீ பேசுறது தப்பு. அந்த மாதிரி பேசாத. அவனும் இந்த வீட்டோட வாரிசு தான். புரியுதா? இன்னொரு வாட்டி நீ சூபினை பத்தி இந்த மாதிரி பேசுறத நான் கேட்டேன். பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். டேய் டேய் நீ எங்கடா போற? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வீட்டுல இருந்தாலும் மண்டை வலிக்குது. சிவா மா அழுகுறது விட்டு முடிஞ்சா சமையல் செய். இல்லைன்னா நைட் பார்த்துப்பாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு. நீ என் கூட வெளியே வரியா? வெளியே போனவா அப்படின்னு சொல்லி சிவா ஜின்னோட கை பிடிச்சி தரன்னு விட்டுட்டு போறாரு. டேய் என்னடா? அவங்க வீட்டுல இருந்து உங்களுக்கே எல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா? அவங்க வெளியே கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப கையை பிடிச்சி வெளியே விட்டு போறாரு. டேய் என்னடா பண்ற சிவா வீடு? அம்மா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே தரன்னு விட்டு போய் கார்ல வந்து ஏத்துறாரு. அப்படியே ஜங்கு பார்த்துட்டே இருக்காரு. இங்க இருந்து அப்படியே கை காட்டுறாரு சிவாக்கு. சிவா அப்படியே கையை காட்டிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்க சூபின் அம்மா எங்க கூட்டு போறாங்க? பைத்தியம் எல்லாம் இருக்குதுயா. இங்க இருந்து அவங்க டென்ஷனா இருக்குது. அவங்க ஃப்ரீயா இருக்கும்ட்டு சிவாயா அவங்க வெளியே கூட்டு போறாரு. ஓ அப்படியா சரி சரி அப்படி சொல்லி சூபின் வந்து சொல்றாரு. இப்ப நம்ம போலாமா? போலாம். ஏன் இவ்வளவு ஹாப்பி இவ்வளவு சந்தோஷம்? டீச்சரை பார்க்க போறேன்ல அதான். அப்படிதான் என்னதான் இருக்கு அந்த டீச்சர்ட்ட நம்மளும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சங்க் அப்படியே காரை டிரைவ் பண்ணிட்டு போறாரு. நேரா அந்த கார் போய் ஸ்கூல்ல தான் ஸ்டாப் ஆகுது. சூபின் சூபின் காரை நிப்பாட்டணும் தான் வேகமா டோரை திறந்துட்டு ஒரு வெளியே போய் ஓடுறாரு. ஏய் எங்கடா போறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜங்கோ காரை பார்க் பண்ணிட்டு வராரு. அதுக்குள்ளாட்டி போய் ஒரு பர்சன் மேல அப்படியே இடிச்சு நிக்கிறாரு. அவர் அப்படியே பிடிச்சிட்டு ஹேய் சுபின் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவரும் நிமிர்ந்து பார்த்தா அங்க ஜெயஹோப் தான் நிக்கிறாரு. எதுக்கு இப்படி முடியாத அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்ல கேட்கறாரு. நான் டயாங் மிஸ் பார்க்க வந்தேன். ஓ அவங்களா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ் அப்படியே சேட் ஆயிடுது. எதுக்கு ஃபேஸ் இவ்வளவு சேட் ஆகுது? இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவருடைய அந்த கை வச்சு இப்ப சூபினோட லிப்ஸ ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கிறாரு. ஹலோ சார் அப்படின்னு சொல்லி ஜங்க் போய் நிற்கிறாரு. ஹலோ நீங்க நான் சுபீனோட பிரதர். ஓகே நீங்க நீங்க தானே? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஹெச்ஓடி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு மட்டும் தெரியும் நீங்கன்ட்டு. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால தான். சரி ஓகே. இன்னும் வரலையா அவங்க? இன்னும் இதோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. இப்போ டயாங் அப்படியே உள்ள வராரு. டயாங் வந்தோடனே வேகமா ஓடி போய் சுபீன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹேய் சுபீன் குட் மார்னிங் அப்படி சொல்றாங்க. அவரும் அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு குட் மார்னிங்கிறாரு. இந்த ஸ்மைல் என்கிட்ட வரல சார். ஆனா அந்த சாரை பார்த்த மட்டும் தான் அவருக்கு அந்த ஸ்மைல் வரும் அப்படின்னு சொல்லி ஜேஹூப் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி சார் நீங்க இது வரைக்கும் வந்தீங்க? நேற்று நான் டிரைவர் வந்திருந்தாங்க. இல்ல தேங்க்ஸ் சார் பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தோம். எதுக்கு? எங்க சூபின் இவ்வளவு ஹாப்பியா இருந்தா நாங்க பார்த்ததே இல்லை. அதனால பர்சனலா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. சரி ஓகே நான் கிளம்ப எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜேஹூப் வந்து போயிடுறாரு. இங்க ஹாய் அப்படிங்கிறாங்க. ஹாய் அப்படி சொல்லி அவங்க அப்படியே கையை ஆட்டிட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாங்க. இப்போ ஏன் அப்படி பார்க்குற? யார் இது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டேம் வந்து கேட்குறாரு சூரியன். அண்ணா ஜங்குக் அண்ணா சரா அப்படின்ட்டு அவரு செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? இல்லை நீங்க இது வரைக்கும் உங்க தம்பின்னு யாருக்கும் ரிவீலா கூட சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்படி வந்திருக்கேன். அதனால கண்டுபிடிக்க முடியல தானே? ஆமா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சைன் லாங்குவேஜ் சொல்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த லாங்குவேஜ்? என் தம்பிக்காக. தம்பி கிளாஸ் எடுக்கும்போது நானும் கூட இருப்பேன். ஏன்னா என் தம்பிக்கிட்ட நான் பேசுறோம்ல அதனால. ஓகே நீங்க கிளம்பு உங்களை யாருன்னா பார்க்க போறாங்க. அண்ணா நீ கிளம்பு. ஈவினிங் டீச்சர் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்போ பேசிக்கலாம். சரி ஓகே உங்களுக்காக கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் என்னால நிற்க முடியல. இந்த மாஸ்க் வேற போட்டு எனக்கு மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஈவினிங் நானே பிக்கப் பண்ண வரேன். ஓகேவா? அப்படி சொல்லி சுபின் தலையாட்டுறாரு. அங்க ரேங்கும் தலையாட்டுறாங்க. ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா இப்போ ஜிம்மு தான் அப்படியே அழுதுட்டே இருக்காரு. எதுக்கு அப்படி அழுதுட்டே இருக்கிறீங்க? இல்ல இல்ல அழுகிறது கூட எனக்கு அந்த வீட்டுல உரிமை இல்லாத மாதிரி தோணுது. ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல என்னால அவங்க கிட்ட கோவமும் பட முடியல. கத்தி அழுவவும் முடியல. ரூமுக்கு போனான்னு சொன்னா உங்க அப்பா உங்க அப்பா முன்னாடி என்னால அழுவவும் முடியல. நான் அழுவா கஷ்டமா இருக்கும். அதனாலயே என்னுடைய ஃபீலிங்ஸ் உள்ள வச்சு சிவா
எனக்கு இப்ப கத்தி அழுகணும் போல இருக்குடா அப்படி சொல்லி சுகாவை அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. அப்படியே அழுதுட்டே இருக்கிறாங்க. எதுக்குமோ அப்படி அழுகுறாங்க. சுகா சுகா என்ன என்ன எவ்வளவு பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியுதுடா. ஆனா என் பிள்ளைங்களை இதெல்லாம் பேசினா என்னால தாங்க முடியலடா. அதுவும் முக்கியமா சூபின் இப்படி பிறக்கணும்னு நான் நினைச்சேன்னா பிறந்துட்டான். அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லு. அவன் அவனும் என் பிள்ளை தானே. அவனை என்னால வெறுக்க முடியுமா? என் பாட்டி வெறுக்கிற மாதிரி. உங்க அப்பா கூட சூபின் மேல அந்த அளவுக்கு கேர் கிடையாது தெரியுமா? ஒரு கடமையே செய்வாரு, அவ்வளவுதான். ஸ்கூல்ல பேசிக்கிட்டாரு, ஸ்கூல் போனான்னு கேட்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர்கிட்ட போய் ஒரு பாசமா அக்கறையா பேசுவது கிடையாது. ஆனா நேற்று டீச்சர் வந்தாங்க தெரியும்ல. ஆமா, அவங்க அவங்க அந்த அவங்க நம்ம சுபின் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு கேரா பேசுறாங்க தெரியுமா? நேத்துல இருந்து சுபின் அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு அந்த டீச்சர் யாருன்னு சொல்லி பாக்குறதுக்கு அப்ப ஜம்பூட்டியா போறான். ஏன்னா அந்த அளவுக்கு சுபின் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அதனாலதான். ஆனா எனக்கு உண்மையில ஒரு சின்ன வருத்தம் சுகா. என்னம்மா, நீ கூட உன் பாட்டி மாதிரி சுபினை ஒதுக்குறல அப்படி சொல்லும் போது அப்படியே சுகா ஒரு தலையை புரிஞ்சுக்கிறாரு. அதான்டா, ஆனா நீ ஏன் இப்படி இருக்கிற? உனக்கு தெரியவே இல்லை. உன் தம்பி இந்த மாதிரி குறை இருக்குன்னு தெரிஞ்சல இருந்து உன் தம்பி கிட்ட போகவே மாட்ற. உன் தம்பி தானே அவன். உனக்கு அவன் மேல பாசம் இல்லையா? அம்மா, அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பேசுற? அம்மா, சூபின் மேல எனக்கு பாசம் இல்லாம இல்லம்மா. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் தம்பி அந்த மாதிரி இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. உனக்கு உனக்கு ஒண்ணு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாட்டுனா உயிர். நானா ரைட் பண்ணி பாடுவேன்னு என் தம்பிக்காகவே அவன் 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 கேட்கணுங்கிறதுக்காகவே அவனுக்குன்னு ஒரு பாட்டு எழுதி வச்சிருந்தேம்மா. ஆனா கடைசி வரைக்கும் என் தம்பியால அந்த பாட்டு கேட்க முடியாதுல்ல. இந்த இந்த ஊரே எனக்கு அடிமமாகும் சாங்க்கு. ஆனா என் கூட பேசின தம்பியால இந்த சாங்க கேட்க முடியாதுல்ல. அதெல்லாம் நினைக்கும் போதாமே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. மத்தபடி நான் சூபின வெறுப்பெல்லாம் இல்லைம்மா. சூபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னு தெரியல, அவகிட்ட என்னால போக முடியல. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம இவ்வளவு வசதியா இருந்தோம், சூபின் இப்படி இருக்கிறான். அது நம்மளால கியூர் பண்ண முடியலம்மா. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குமா. அம்மா, என்னைய பத்தி நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? அப்படிலாம் இல்லடா. மனசுல ரொம்ப வருஷமா இதை உன்கிட்ட கேட்கணும்னு இருந்துச்சு. ஏன் பாட்டி மாதிரி நீயும் சூபின் அம்மா அப்படி சொல்லாதீங்க. எனக்கு சூபின் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் தெரியுமா சிவா? அப்போ அவன் கூட போய் விளையாடும் போதெல்லாம் அவனுடைய பார்வை உன்கிட்ட வந்துட்டு வந்துட்டு போகும். எங்க நீ என்கிட்ட போக மாட்டியா? பேச மாட்டியா? அவனை ஹக் பண்ண மாட்டியா? எந்த அளவுக்கு உன்னை நினைச்சு வருத்தப்படுறான் தெரியுமா? நான் ஒரு தடவை கூட அவன் என்கிட்ட சொன்னது கிடையாது. நான் அவனுடைய அம்மா தானே, எனக்கு தெரியும்டா என்ன மாதிரி ஃபீல் பண்ணான்ட்டு. இப்ப கூட நீ என்ன ஃபீல் பண்றன்னு நான் சொல்லவா? எனக்கு ஜாராவை பிடிக்கல தானே அம்மா. எப்படிம்மா? எனக்கு தெரியும்டா. ஏன்னா நான் உன்னுடைய அம்மா. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. உனக்கு ஜாராவை பிடிக்கல, உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல, அது நீ ஆரம்பிட்ட சொன்னால. அம்மா, நான் நான் என்ன சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போதைக்குன்னு இது சொல்றது சரியா இருக்குமா என்னன்னு தெரியல. சீக்கிரமாவே நான் உங்ககிட்ட அந்த விஷயம் சொல்றேன். கண்டிப்பா எனக்கும் ஜாராவுக்கும் மேரேஜ் ஆகாது. என்ன சொல்ற சிவா? ஆமாம்மா, எனக்கு ஜாராவை பிடிக்கல. ஜாரா கூட கண்டிப்பா எனக்கு மேரேஜ் ஆகாது. அதுதான்டா நானும் சொல்றேன். பிடிக்காத ஒரு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நாள் இருக்க முடியாதுடா. எனக்கு கஷ்டம் தான், அவன் பாட்டி மூலமா கஷ்டம், சுபி நினைச்சு கஷ்டம், எல்லாமே எனக்கு கஷ்டம் தான். இருந்தாலும் ஆரம் என்னுடைய லவ், ஆரம்காக எதை வேணாலும் நான் தாங்கிப்பேன். அந்த மாதிரி எனக்காகவும் ஆரம் தாங்கிப்பாரு. என்ன, அவங்க அம்மாவை அவரால் விட்டு கொடுக்க முடியல, அது ஒண்ணுதான் அவருக்கு பிரச்சனையே. மற்றபடி எனக்காக ஆரம் என்ன வேணாலும் செய்வாரு. இதெல்லாம் இதெல்லாம் எதால? ஏன்னா நாங்க 2 பேரும் பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டனால. இது பிடிக்காம மேரேஜ் பண்ணா கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது எனக்கு தோணுதுடா. அம்மா, நீ கவலைப்படாத. எனக்கு ஜாரா பிடிக்கல, எனக்கு ஜாராக்கும் மேரேஜ் ஆகாது. சரி, வீட்டுக்கு போலாமா? ஏமா இப்பதானே வந்தோம்? என்னன்னு தெரியலடா, எனக்கு அந்த வீடே உலகமா ஆயிடுச்சு. என்னதான் அவன் பாட்டி என்னை திட்டிகிட்டே இருந்தாலும் அதை கேட்டு கேட்டு எனக்கு பழகிடுச்சு. என்னை திருத்தவே முடியாது. ஆமாடா, என்னை திருத்தவே முடியாது அப்படி சொல்லி ஜின் அவருக்கு கூட ஸ்மைல் பண்ணாரு. ஓகே சொல்லிட்டு சுகாவும் அப்படியே வீட்டுக்கு தான் போறாங்க. அப்படியே நம்ம ஜிம்மினோட வீட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஜிம்மின் அவர் அப்படியே பட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய டோர் பெல் ரிங் ஆகுது. யார் அது? நம்ம பிளம்பரா இருக்கணும்.
அதையும் முடிச்சவன் இன்னைக்காவது வந்தானே அப்படின்ட்டு அவர் அப்படியே லைட்டா ஐஸ் ஓப்பன் பண்ணாமையும் அந்த டோரை போய் அப்படியே திறக்கிறாரு. பார்த்தா ஜங்குக். சார் நல்லடா, டோரை லாக் பண்ணிட்டு வாடா. சார் என்ன சார் மறுபடியும் நைட்டு தான் போனீங்க, மார்னிங் வந்துட்டீங்க. ஆ 2 டேஸ் லீவ்ல, அதனால தான். சார் 2 டேஸ் லீவ்னா நீங்க ஃபேமிலியோடயா? அங்க ஏதோ தனியார் பண்றது வேற, அதனால தான். நீ என்ன தூங்கிட்ட இருங்க. ஆமா சார், செம்ம தூக்கம். நைட்லாம் நைட்லாம் என்ன ஒன் சைடு லவ்னு வச்சு தூங்கவே இல்லையா? ஆமா சார். சரி வா அப்படி சொல்லிட்டு சோல்டர்ல கை போட்டு இழுத்து போறாரு. சார் எனக்கும் தூக்கம் தான், நைட்ல நானும் தூங்கல. ஏன்னா என் தம்பி கூட கதை பேசிட்டே இருந்தேன்னா தூங்கவே இல்லை. வா நம்ம 2 பேருமே தூங்கலாம் அப்படின்ட்டு இப்போ அவர் போய் படுத்து இப்போ ஜிம்முனே இழுத்து ஒரு பக்கத்தை போட்டு அப்படியே பெட்ஷீட்டை போட்டபடியே அப்படியே படுத்துட்டாரு. ஜிம்மும் அப்படியே குறுகுறுன்னு ஜவுக்கியே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் செம்ம தூக்கம். அப்படியே 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணல அப்படியே ஜங்கு படுத்திருக்காரு. ஜங்கு பக்கத்துல ஜிமின் வந்து படுத்திருக்காரு. அப்படியே 2 பேருமே தூங்கிட்டாங்க. இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஃபோன் போட ட்ரை பண்றேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பை சராங்க.